இங்கே பார்த்தீங்கன்னா பகலும் இரவும் காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பகலால் பார்த்தீங்கன்னா இரவு கிட்ட போக முடியாது, அதே மாதிரி இரவு பார்த்தீங்கன்னா பகல் கிட்ட போக முடியாது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது ஒன்று சேரணும்னு நிறைய முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இந்த பகல் என்ன பண்ணுதுன்னா அந்த இரவு கிட்ட போகிறதுக்காக வேகமாக அந்த நடுவில் இருக்க டூமை உடச்சி உள்ளே போகலான்னு ட்ரை பண்ணுது. ஆனால் என்ன, அந்த பகல் மறுபடியும் டப்புன்னு அடி வாங்கி கீழே விழுந்துருது. ஸோ இப்போ இந்த இரவை என்ன பண்ணுதுன்னா அது பக்கத்தில் இருக்கிற கருமேகத்தை அந்த பகல் பக்கத்தை தள்ளி நடுவில் அந்த டூம் மாதிரி இருக்கிற பேரியரை உடச்சிருது. ஸோ இப்போ அந்த பகலும் இரவும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு நினைச்சா, ஆனால் என்ன ஆயிருது, அந்த கருமேகம் பகல் கிட்ட போன உடனே அந்த இடத்துல மழையா கொட்டி தீத்துட்டு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா பகலால் நகர முடியல, கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுது. அப்புறம் மழை நின்னதுக்கு அப்புறம் தான் பகலால் அசைவே முடியுது. ஸோ இப்போ பகல் என்ன பண்ணுதுன்னா அது பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒளியை அந்த இரவு பக்கத்தில் அனுப்பி வைக்குது. அங்கே அந்த வெளிச்சம் போன உடனே அது ஒரு மின்னலா மாறிடுது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த இரவு ரொம்ப பயந்துக்குது. ஆனால் இந்த பகல் விடுற மாதிரி தெரியல. இப்போ என்ன பண்ணுதுன்னா அது பக்கத்தில் இருக்கிற சூரியனை கொண்டு போயிட்டு இரவு பக்கத்தில் கொண்டு போய் போகலான்னு போகும்போது இந்த இரவோட பேரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக சுருங்குது. அதனால பகல் பார்த்தீங்கன்னா அதை நிறுத்திடுது. ஸோ இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பகல் அது பக்கத்தில் இருக்கிற சூரியனையும் இப்போ இரவு இது பக்கத்தில் இருக்கிற நிலாவையும் ரெண்டுமே ஒட்டுக்கா சேர்த்துறாங்க. இப்படி சேர்த்துறனால என்ன ஆகுதுன்னா பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு புதுசாக ஒரு கிளைமேட்டே உருவாயிருது. ஆமாங்க, இதுதான் நம்ம சோலார் எக்லிப்ஸ். ஸோ இதை தான் இவங்க குட்டி அனிமேஷனாக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது இல்லை? ஒருவேளை சோலார் எக்லிப்ஸ்லாம் இப்படி தான் நடக்குதோ, பகலும் இரவும் ஒன்று சேர்றதுக்காக தான் இந்த சூரிய கிரகணம் நடக்குதோ என்னமோ.